ஸ்ரீ குருப்யோ நமஹ. நமது பாரத தேசம் பண்பாடு கலாச்சாரம் போன்ற விஷயங்களில் இந்த பாரத தேசத்தினுடைய பெருமையை பல நூல்கள் கூறுகின்றன. ஏதத் தேச பிரசூதஸ்ய, இந்த பாரத தேசம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு புண்ணிய பூமியாக இருக்குது. இந்த வேதம்ங்கிறது சப்த வடிவில் தான் இப்பயும் இருக்குது. ஆனால் அதை எழுத்து வடிவில் இப்போ நாம் கொண்டு வந்திருக்கோம். அந்த எழுத்தை பார்த்து நாம் கற்றுக்கிறோம், சொல்லித்தரோம். எழுதா கிளவி அப்படின்னே பேர் வேதத்திற்கு. காது வழியாக கேட்டு கேட்டு குரு சொல்லுவார், சிஷ்யன் கற்றுப்பான், சிஷ்யன் சொல்லி கொடுப்பான், குரு கற்றுப்பார். இப்படி தான் அத்தனை மந்திரங்கள் உச்சாரணம் பண்ணப்பட்டிருக்கு. இவன் இவ்வளவு சிரமப்பட்டு கற்றுக்கிறானே இந்த வேத வித்யை. இந்த வேத வித்யையில் என்ன இல்லை? மேக்ஸ் இருக்குது, அர்த்தசாஸ்திரம் இருக்குது, நாட்டிய சாஸ்திரம் இருக்குது, ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரங்கள் இருக்குது. இன்னும் வானவியல் அப்படிங்கிற வித்யை கொட்டி கிடக்கு, ஜோதிஷம் இருக்குது. அப்படி ரொம்ப உயர்வான வித்யை இது. எப்படி ஒரு தேசத்திற்கு சோல்ஜர்ஸ் ரொம்ப முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் இந்த வேதியர்கள், வேதம் ஓதும் வேதியர்கள். அவர்களுடைய வாழ்க்கை முறை, பண்ண வேண்டிய செயல்கள், அவர்கள் கற்றுக்க வேண்டியதான வித்தைகள், அவர்கள் அதை கற்றுண்டதை முறைப்படி சரியான முறையில் சொல்லி கொடுக்கறது, உலகத்திற்கு அவர்கள் செய்யும் உபதேசங்கள், இது ரொம்ப தேவை. இது பெரிய சேவை. இது நம்ம தாரா ஃபவுண்டேஷன் அவள் 63 நாயன்மார்கள் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக 63 கலைகளில் இருக்கக்கூடிய அவளுக்கு ஒரு சத்காரம் புரஸ்காரம் கொடுக்கறதுன்னு ஒரு தீர்மானம் பண்ணி நடக்கிறது. நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய அப்பாவனுடைய அனுகிரகமாக நான் இங்கே நினைக்கிறேன். நம்மளுக்கு இந்த அவார்டை கொடுத்தது இன்னும் பெரியவாளனுடைய ஒரு அனுகிரகத்தோட ஆக்னியின் பேரில் நம்மளுக்கு கொடுத்ததை நாம் பெரிய பாக்கியமாக கருதுகிறோம். மேலும் இந்த ஒரு சம்ஸ்தானமானது அபிவிருத்தியாகி இந்த மாதிரி நிறைய தர்ம காரியங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்து நம்ம தேசம், பாரத தேசம் மேலும் வளர்ச்சி அடையணும். அதற்கு எல்லா அனுகிரகத்தையும் பகவான் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். ராம் ராம்.